பிரைஸ் லார்ட். 1 யோவான் 2 அதிகாரம் 3 வசனம். 1 John chapter 2 and verse 3. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய சுபாவத்தையும் நம்முடைய டிசிப்ளினையும் நம்முடைய யூனிஃபார்மையும் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம போலீஸில் ஒர்க் பண்ணுறவரா, ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறவரா, இல்லை நேவியில் ஒர்க் பண்ணுறவரான்னு சொல்லி அவங்களோட ட்ரெஸ் கோடையும், ஒருவேளை அவங்க ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் போடாமல் அவங்க நார்மல் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அவங்களோட டிசிப்ளினை வச்சு நம்ம நிச்சயமாக கண்டுபிடிச்சிட முடியும். உதாரணத்துக்கு இந்த சல்யூட் சொல்லலாம். போலீஸ்காரங்க அடிக்கிற சல்யூட் வேறு மாதிரி இருக்கும், மிலிட்ரி அடிக்கிற சல்யூட் வேறு மாதிரி இருக்கும். அதே போல் ஏர்ஃபோர்ஸ், அதே போல் நேவி, எல்லாரும் சல்யூட் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்போது அவங்க எப்படி வாழ்கிறார்கள், அவங்களுடைய அடையாளம் என்ன என்பதை அவங்களுடைய துறை நிர்ணயிக்கும். ஏன்னா எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படியாய் அவங்களுடைய வாழ்க்கை பிரதிபலிக்கப்படுகிறது. அப்போ யோசிச்சு பார்த்தா நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை இந்த பூமியில் இருக்கிற ஃபேண்டசியான ஒரு வாழ்க்கைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பது தான் நம்ம யாரை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி, எந்த துறையை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அடையாளத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும். அப்போ உண்மையாகவே நம்ம எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு வாழ்கிறோன்னு சொன்னால் நிச்சயமாக இது பூமியில் இருக்கிற ஒரு ஐடியா. இது நம்ம கடவுளுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். கடவுள் நமக்கென்று சொல்லி சில கற்பனைகளை, அதாவது கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரு. நம்ம கடவுளை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் அவருடைய டிசிப்ளினை, அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக இந்த பூமியில் வாழ்வோம் என்று சொன்னால் நம்ம கடவுளை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அடையாளம் நிச்சயமாய் நமக்கு உண்டு. அப்போது கடவுள் எப்படி யார் அழித்தாலும் நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல, தான் அழிந்தாலும் மற்றவர்களை வாழ வைக்கணும், அழிவில் இருக்கிறவர்களை நான் வாழ்வுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத இயேசு கிறிஸ்துவோட கொள்கையாக இருந்துச்சு. அப்போ நம்ம இயேசுனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் நம்முடைய நலனுக்காக மாத்திரம் இல்லை, நம்ம பிறரோட நலனுக்காகவும் அழிவில் இருக்கிறவர்களை நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு வரும், மற்றவர்களை நேசித்து அவர்கள் மீது அன்பு கூர்ந்து எல்லாரோடும் கூட சமாதானமாய் வாழ விரும்புகிறது தான் கடவுளுடைய கொள்கையாய் அவருடைய கட்டளையாய் இருந்தது. எனவே நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நாமும் அவருடைய அடையாளங்கள் பொருந்தியவர்களாய், அவருடைய குணாதிசயங்கள் பொருந்தியவர்களாய் இங்கே வாழ்வோன்னு சொன்னால் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.